இப்ப நல்லா இன்னொன்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப திமுக என்கிற கட்சியே அவர்கள் வந்து தற்பொழுது நடந்து கொண்டிருப்பதே வந்து அதிமுக அமைச்சர்களை வச்சு தான் நடந்துட்டு இருக்கு. மிக முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்களா வந்து பார்த்தீங்கன்னா, தற்பொழுது அதிமுக அமைச்சர்களாக இருக்கு. அதுவும் பண செந்தில் வருவாய் பாலாஜி. அதிகமாக ம், பண ம். வருவாய் அதிகமா இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு தான் இருக்கு. அது முத்துச்சாமியாக இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம். அப்புறம் நீங்க மிக முக்கியமா இப்ப ஓபிஎஸ் போனாருன்னா, ஒருவேளை நாளைக்கு அவரு தற்பொழுது தளபதி எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் போட்டியிட தயார்ன்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. எனவே ஆமா. அவரும் ஒருவேளை வந்து அதிமுக திமுக மீண்டும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து, அதில் இவர் வெற்றி பெற்றால் இவருக்கு ஏதோ மிக முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆக இது எல்லாமே என்னன்னா, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்து அதிமுக என்கிற புரட்சிகரமான ஒரு அமைப்பினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். ம். அந்த கட்சியில நீங்க இணைஞ்சு ப ப பயன்பெற தொடர்ந்து பயணம் செய்ய முடியாட்டி பரவால்ல. ஆனாலும் வெளியே ஒதுங்கி நின்று ஒரு அரசியலை கையில் எடுத்திருந்து அதிமுகவுக்கு இப்ப டிடிவி தினகரன் வந்து எடுத்திருக்கிற முடிவு பாருங்க. அவர் வந்து ம். இதே எடப்பாடி பழனிசாமி கடுமையா எதிர்த்தவர் தான். கருத்தியல் ரீதியா எதிர்த்தவர் தான். ஆனால் இன்று வந்து அவர் வந்து எடுத்திருக்கிற முடிவு என்னன்னா, அதிமுக கூட்டணிக்கு போயிருக்காரு. ஆக நிச்சயம். அவர் தனித்து அமமுக என்கிற கட்சியோடு தான் இருக்கிறார். கூட்டணியில் வந்திருக்கிறார். தேர்தல் முடிஞ்சது பிடிக்கலன்னா விலகி போயிற போறார். ஆனாலும் அவருடைய சொந்த அடையாளத்தை இழக்காம இருக்கார்.